எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களே. மீண்டுமாய் இந்த வாரத்தினுடைய விசேஷமான ஒரு தினத்திலே உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாய் தேவனுடைய வல்லமைக்கு நீங்கள் ஒரு மாபெரும் சாட்சியாய் மாற முடியும் என்பதை தான் ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சியிலே உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறோம். கண்டிப்பா யார் நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு முதல் தடவையாய் இந்த நிகழ்ச்சியை பார்க்க நேரிட்டிருந்தால் ஆண்டவர் தாமே உங்களுக்கும் இன்று இரவு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். நீங்கள் அடுத்த சாட்சியாய் மாற முடியும். ஆம், இது ஏதோ ஒரு நல் வார்த்தையோ அல்லது உங்க மனசை தேற்றுகிற ஒரு வாக்கியமோ அல்ல. நீங்கள் சாட்சியாய் மாற முடியும். வசனம் அதை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நமக்குள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்ட மாபெரும் சக்தி தான், ஆற்றல் தான் விசுவாசம். ஆம் நண்பர்கள், நமக்குள் அவரால் கொடுக்கப்படுகிற ஒரு மாபெரும் ஆற்றல், மாபெரும் சக்தி. விசுவாசத்தின் சக்தி அளவிடப்பட முடியாத ஒன்று. ஆனா அங்கே சந்தேகம் என்கிற ஒரு சிறு கடுகு நுழைந்தால், ஒரு கடுகளவு சந்தேகம் அந்த விசுவாசத்தை தொடும்போது, தாக்கும்போது, அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, அதற்கு அனுமதி கொடுக்கும் போது, நம் விசுவாசத்துக்கு அது தடை செய்ய அனுமதித்தால் நம்முடைய விசுவாசம் அந்த இடத்திலே அந்த நேரத்திலே பலன் அற்று போய்விடுகிறது. எனவேதான் ஒவ்வொரு நாள் உங்கள் சவால்களை நீங்கள் ஜெயிக்க நீங்கள் தேவனுடைய வழிகாட்டுதலை பின்பற்றும் பொழுது உங்கள் விசுவாசம் எந்த சந்தேகத்தையும் ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளதாய் மாறுகிறது. ஆம், எந்த சந்தேகத்தையும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்காய் கொடுக்கப்படுகிறது. அந்த நேரம் விசுவாசத்தினுடைய செயல் மலை போன்ற பிரச்சனைகளை தகர்த்து எறிகிறது. சூறாவளியின் மத்தியிலே உங்கள் பிரயாணத்தை சுகமாய் முடிக்க உதவி செய்கிறது. நீங்கள் என்ன தொடங்கினீர்களோ அதை கடைசி வரை சென்று நிறைவேற்றும்படி உங்களை பலப்படுத்துகிறது. இந்த சாட்சியை தான், இந்த முதல் சாட்சியை தான் நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். வாழ்க்கையிலே பலதரப்பட்ட போராட்டமான சூறாவளியை போன்ற சூழ்நிலையை சந்தித்த இந்த நபர், பலதரப்பட்ட சூழ்நிலை, கண்டிப்பாய் ஒன்று இரண்டு அல்ல, ஆனால் தேவனுடைய வார்த்தை மீது உள்ள தன் விசுவாசத்தினால் எப்படி அதை மீண்டு வந்து இன்றைக்கு நம் முன்பே ஒரு உயிருள்ள சாட்சியா இருக்கிறார். இதோ கவனிக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். தேவன் உங்களை அடுத்த சாட்சியாய் மாற்ற விரும்புகிறார். என் பேரு சமந்தா மார்டின்ஸ். குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட மன அழுத்தத்தின் காயங்கள் எனக்குள்ளே இருந்தன. என்னுடைய குழந்தை பருவத்தின் பிரச்சனை எல்லாமே நர்சரி பள்ளிக்கூடத்துல படிக்கும் பொழுதுதான். ஏன்னா நான் 3 மாத குழந்தையா இருக்கும் போது என்னுடைய உதட்டுல ஏதோ கட்டி மாதிரி இருந்தது. அதுக்கான அறுவை சிகிச்சை நடைபெற்றது. அதுக்கான தழும்பு அந்த இடத்துல இருந்துட்டே இருந்தது. நான் பிறந்த பொழுது எங்க அப்பா என்னை ஏத்துக்கல, என்னை புறக்கணிச்சாரு. இது எல்லாத்தையும் வச்சு பசங்க என்னை கிண்டல் செய்வாங்க, கேலி செய்வாங்க, பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. உனக்கு அப்பா இல்ல, உனக்கு யாருமே இல்லைன்னு என்னை அவமானப்படுத்துவாங்க. எங்க அம்மா மட்டும்தான் அப்பா அம்மாக்கான 2 கதாபாத்திரத்தையும் என் வாழ்க்கைக்குள்ளாக செஞ்சுட்டு இருந்தாங்க. இது எல்லாமே நான் பிரைமரி பள்ளிக்கூடத்துல சேரும் போதும் நடந்தது, செகண்டரி பள்ளிக்கூடத்துல படிக்கும் பொழுதும் நடந்தது. ஆனா நான் செகண்டரி பள்ளிக்கூடத்தை படிக்கிற சமயத்துல என் அம்மா வேற ஒருத்தர் திருமணம் செஞ்சு கொண்டாங்க. அதன் மூலமா எனக்கு அவர் அப்பாவா ஆனாரு. அவர் எப்பொழுதும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாரு. சில நேரத்துல புகைப்பிடிப்பாரு. தேவையில்லாத காரியத்துக்காக 2 பேரும் பயங்கரமா வாக்குவாதம் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. சில நேரத்துல நான் வீட்டை விட்டு வெளியேறணும்னு விரும்புவேன். ஏன்னா இது எனக்கு ரொம்ப அதிகமா இருந்தது. ரொம்ப மோசமாக இருந்தது. அதன் பிற்பாடு நான் ஒரு உறவுல ஈடுபட்டேன். முன்னாடி அந்த உறவு நல்லபடியா இருந்தது. நான் 23 வயதுல ஒரு பெண் குழந்தையினால கர்ப்பம் தரிக்கப்பட்டேன். அதன் பிற்பாடுதான் அவர்கிட்ட நான் மாற்றத்தை பார்த்தேன். உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் என்னை துன்புறுத்தினாரு. அவர் எல்லாவற்றிலும் மாறினாரு. நான் யார்கிட்ட உதவி கேட்கறதுன்னு தெரியாது. என் தாயார் இடத்துல உதவி கேட்கலாம், இல்ல மற்றவங்க கிட்ட உதவி கேட்கலான்னு பார்த்தா என்னை விட அவங்களுடைய பிரச்சனை மிகவும் மோசமானதா இருந்தது. என் மகளை பெற்றெடுத்த பிற்பாடு நான் எடை கூடிட்டேன். அதனால என்னுடைய பார்ட்னர் என்ன சொன்னாரு, நீ இந்த மாதிரி குண்டா இருக்க, நல்லாவே இல்ல பாக்க அப்படின்னு என்ன சொன்னாரு. நீ ஒருபோதும் உன்னை கண்ணாடியில பார்த்ததே கிடையாதா அப்படின்லாம் கேட்டிருக்காரு. நான் என்ன ஒருபோதும் கண்ணாடியில பாத்துக்கணும்னு நான் விரும்பினதே கிடையாது. ஏன் தெரியுமா, நானே நினைச்சிருக்கேன் நான் முன்ன மாதிரி அழகா இல்ல, நான் முன்ன மாதிரி தகுதியானவளா இல்ல, நான் பார்க்க அசிங்கமா இருக்கேன், நிறைய மாறிட்டேன்.
மேலும் சின்ன வயசுல இருந்து இது நாள் வரைக்கும் எனக்குள்ளாக இருந்த அந்த காயங்கள் எதுவுமே மாற்றம் அடையலைங்கிறத பார்க்கும்பொழுது நான் ரொம்பவும் மன அழுத்தத்துக்கு ஆளானேன். அது என்ன சோர்வுடையதாக்குச்சு. நான் பலமுறை தற்கொலைக்கு முயற்சி எடுத்திருக்கேன். ஆனா என்னால அத செய்ய முடியல. என் கைகள அறுத்துக்க முயற்சி எடுத்திருக்கேன். காலாவதியான மாத்திரைகள சாப்பிட்டுருக்கேன். காலாவதியான உணவுகள சாப்பிடுறதன் மூலமா அது விஷமா இருக்கு. ஒரு தடவ நான் அந்த மாரி கெட்டுப்போன சாப்பாட சாப்பிட்டுருக்கேன். அது நான் அந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடும்போது அது விஷமா மாறி நான் அந்த மாரி இறந்துருவேன் அப்படின்னு நெனச்சேன். என்னுடைய சாவு தான் எல்லாத்துக்குமே முடிவா இருக்கும்னு நான் நெனச்சேன். ஏன்னா, என் மேல அக்கறை காட்டுறதுக்கு, அன்பு செலுத்துறதுக்கு யாருமே இல்ல இங்க. என்ன வெளிப்படுத்தி சொல்றதுக்கும் எனக்கு யாருமே கிடையாது. நான் இந்த காலாவதியான மாத்திரைகள எடுத்துக்கொண்டு இருக்கபோது கூட நெனச்சேன், நான் இறந்துட்டேன்னா, என்னுடைய மகள யார் பார்த்துப்பா? யாரு என்ன போல என் மகள பார்த்துப்பாங்க? யாருமே என் மகள பார்த்துக்க முடியாதுன்னு நான் யோசிச்சேன். அந்த காரணத்தினால நான் நிறுத்தினேன். அத புறக்கணிச்சேன். இல்ல நான் இத செய்யவே கூடாதுன்னு நான் யோசிச்சேன். என்னுடைய தோழி தான் யுனிவர்சல் ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு வந்தாங்க. அவங்களோட சேர்ந்து நான் வெள்ளிக்கிழமையில வர ஆரம்பிச்சேன். அந்த வெள்ளிக்கிழமையில முதல் ஜெபத்துல நான் பெற்றுக்கொண்ட விடுதலையினால நான் வீட்டுக்கு போனேன். ராத்திரி நல்லபடியா தூங்குனேன். சமாதானத்தோட தூங்குனேன். அதனால நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவளோட வர ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்குள்ளாக நான் மாற்றத்த பார்க்க ஆரம்பிச்சேன். ஆவிக்குரிய பாதிப்புகள் இனிமேலும் எனக்குள்ளாக இல்ல. மேலும் நான் தொடர் சங்கிலி ஜெபத்துல கலந்துக்கிட்டேன். மேலும் தொடர்ந்து மன அழுத்தத்துக்காகவும் ஆவிக்குரிய பாதிப்புகள்ல இருந்து விடுதலை ஆகணும்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். முதலாவது ஆவிக்குரிய பாதிப்புகள் நிறுத்தப்பட்டது. மேலும் நான் மன அழுத்தத்திலிருந்து முழுமையா விடுதலையாக்கப்பட்டேன். மேலும் பாஸ்டர் பரிசுத்த ஆவி இருந்தா மட்டும்தான் நாம சந்தோஷமா இருக்க ஒரே வழின்னு போதிச்சிட்டு இருந்தாரு. அதன் மூலமா நான் கத்துக்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு முக்கியத்துவமானவர்னு. அதனால என்னுடைய பழைய வாழ்க்கைய விட ஆரம்பிச்சேன். மன்னிக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய பழைய சிந்தனைகள விட ஆரம்பிச்சேன். எல்லாமே போகட்டும்னு விட்டுட்டேன். நான் கீழ்ப்படிய ஆரம்பிச்சேன். பாஸ்டர் என்னெல்லாம் சொல்றாங்களோ அது எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் இதத்தான் விரும்புறேன். நான் சந்தோஷமா இருக்க விரும்புறேன். நான் சந்தோஷத்துல களி கூற விரும்புறேன். பூரிக்க விரும்புறேன். ஏன்னா இந்த சந்தோஷம் என் வாழ்க்கையில ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது. மேலும் சமாதானம், சந்தோஷம் இது எல்லாத்தையும் என் வாழ்க்கையில நான் ஒருபொழுதும் பார்த்ததே கிடையாது. அதனால தான் நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். 6 மணிக்கு அதிகாலையில ஜெபிச்சேன். 3 மணிக்கு ஜெபிச்சேன். 9 மணிக்கு, 3 மணிக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். கூட்டங்கள்ல கலந்துக்க ஆரம்பிச்சேன். நான் எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்கு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் வேணும். அதனால என் வாழ்க்கை எல்லாவற்றையும் அர்ப்பணிச்சேன். எல்லாவற்றையும் பண்ணேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில நான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். அந்த இடத்துல நான் எல்லாவற்றையும் ஊற்றுனேன். நான் தேவனிடத்துல சொன்ன, தேவனே நான் எல்லாவற்றையும் கைவிட்டேன். நான் எல்லாவற்றையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இந்த உலகத்தை சார்ந்த எதுவும் எனக்கு வேண்டாம். நீங்க மட்டும்தான் என்னை சந்தோஷப்படுத்த முடியும். உங்க ஆவியை பெற்றுக்கொள்றதுக்காக நான் எதை வேணா இழப்பேன். என்னுடைய என்னுடைய வேலை, என்னுடைய எதிர்காலம் எதுவா இருந்தாலும் சரி. இன்னைக்கு நீங்க பாக்குற இந்த சமந்தா இனிமேலும் மன அழுத்தத்துக்குரிய பெண்ணா இல்ல. நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கேன். என்னை சுற்றி இருக்கிறவங்களையும் நான் சந்தோஷப்படுத்துறவளா இருக்கேன். இன்னைக்கு எனக்குள்ள சமாதானம், சந்தோஷம், அன்பு எல்லாமே இருக்கு. இதன் மூலமா மத்தவங்களுக்கும் என்னால உதவி செய்ய முடியுது. நான் கஷ்டப்பட்ட மாதிரி யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்குது. மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் மக்களே. இந்த சாட்சி கண்டிப்பாய் உங்கள் எல்லோருக்கும் ஒரு விழிப்புணர்வை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருந்திருக்கும். எத்தனை பேர் மனதளவில மிகப்பெரிய போராட்டத்தில் சந்திக்கிறாங்க. அதாவது குறிப்பாய் வார்த்தையினால் ஏற்படுகிற தாக்கம். சில நேரத்துல சரீரபூர்வமாய் ஒருத்தர் தாக்கப்படுவது கூட தாங்கக்கூடிய வழியாக கருதப்படுகிறது. ஆனால் தாங்க முடியாத வழியாய் கருதப்படுவது வார்த்தையால் தாக்குகிற அந்த வலி. ஒருத்தர் நம் மனசை உடைக்கக்கூடிய வார்த்தை பேசும்பொழுது, அதாவது தன்னம்பிக்கை இல்லாத ஒரு வார்த்தை அல்லது துரோகம் இழைக்கிற ஒரு வார்த்தையை பேசும்பொழுது, நம்மை அவமானப்படுத்துகிற மட்டப்படுத்துகிற ஒரு வார்த்தை பேசும்போது, நம்மை இழிவுபடுத்துகிற ஒரு வார்த்தை பேசும்போது, அல்லது நம்ம கேலி பண்ணுகிற ஒரு வார்த்தை பேசும்போது, நம்முடைய இயலாமையை சுட்டி காண்பிக்கிற ஒரு வார்த்தையினால் நம்மை காயப்படுத்தும் பொழுது மிக பெரும் அளவில் நம்ம ஆத்துமா பாதிக்கப்படுகிறது. அல்லது
ஒரு கோபத்தை தூண்டக்கூடிய, எரிச்சலை தூண்டக்கூடிய சூழ்நிலை. எத்தனை பேர் இப்படியான நிலைமையை கடந்து போகும்போது அவங்களுக்கு எப்படி அதை சமாளிக்கணும்னு தெரியல. அந்த நேரத்துல என்ன செய்யணும்னு தெரியல. சில பேர் கோபத்தினால் விடுகிறார்கள். சிலர் தனக்குள்ள அதை வைத்துக் கொண்டு புழுங்கி கொண்டு எரிமலை குழப்பை போல சில தருணங்கள்ல தன் கட்டுப்பாட்டை மீறி கத்தி விடுவது அல்லது செயல்பட்டு விடுவது, தாக்கி விடுவது, இப்படிப்பட்ட நிலைமையை நாம் பார்க்கிறோம். ஆம், அவர்களுடைய மனது ஒரு கட்டுப்பாட்டிலே இல்லை. உள்ளே அவர் தாக்கப்படுகிறார். அதாவது மன அழுத்தம் அவருக்குள்ளே சேர்த்து கொண்டு வந்த அந்த பாதிப்புகள் பின்னால மிக பெரும் அளவுல அந்த நபரை பாதிக்கிறது. மூச்சு விடுவது கூட கடினமா இருக்கிற ஒரு சூழ்நிலை, இரவிலே தூக்கம் வராத சூழ்நிலை. எத்தனை பேர் அப்படியான விஷயங்களுக்கு பாதிக்கப்படுகிறது. ஆனால் நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த மன அழுத்தம் என்பது ஒரு ஆவிக்குரிய பின்னணியை கொண்டுள்ளது என் மக்களே. ஆம், மன அழுத்தம் சரீர சூழ்நிலை கிடையாது, ஒரு ஆவிக்குரிய தாக்கம். அதாவது நான் சொன்னதை போல வார்த்தையால் தாக்கப்படுதல், அவமானமான சொற்கள், இழிவுபடுத்தக்கூடிய சொற்கள், சந்தேகமான வார்த்தைகள். சில நேரத்துல கணவர் மனைவி மீது சந்தேகப்படும் போது, அல்லது மனைவி கணவர் மீது சந்தேகப்படும் போது, பெற்றோர் பிள்ளை மீது இல்லை, பிள்ளைகள் பெற்றோர்கள் மேல, இரண்டு நண்பர்களுக்கு மத்தியில, தோழிகளுக்கு மத்தியில, உறவுகளுக்கு மத்தியில சுருக்கமாய் அப்படி வார்த்தைகளை சொல்லும்போது சந்தேகமான வார்த்தை அது இன்னொருத்தரை மிக பெரும் அளவில் பாதித்து அவர் மன அழுத்தத்துக்குள்ளாகிறார். மன அழுத்தத்திலிருந்து வெளியே வர முடியல. இந்த மன அழுத்தம் என்பது ஒரு ஆவிக்குரிய தாக்கம். நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு அசுத்தத்தின் செயல். அதுதான் தூக்கமின்மை. அதனுடைய மிக பெரும் வெளிப்பாடு தான், உயர்ந்த நிலைதான், கடைசி நிலைதான் தற்கொலை எண்ணம். சில பேர் அதுக்கு முயற்சிக்கிறார்கள். அவங்க நினைக்கிறாங்க நான் இதுல இருந்து முற்றிலுமாய் வெளியே வந்து விடுவேன். ஆனால் தற்கொலை எவ்விதத்திலேயும் உங்களுடைய பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு அல்ல என்பதை நீங்கள் தெளிவாய் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் மன அழுத்தத்திலே பாதிக்கப்பட்டால், உங்க மனது உடைக்கப்பட்டிருந்தால், மீண்டு வர முடியாவிட்டால் உடனே கீழே உள்ள தொலைபேசி எண்ணில் எங்களை தொடர்பு கொள்ளலாம், அல்லது வாட்ஸ்அப் மூலமாய் செய்தி அனுப்புங்க. உங்களுக்காய் உதவ விசுவாசத்தின் ஜபத்தை உங்களோடு சேர்ந்து செய்ய நாங்கள் தயாரா இருக்கிறோம். இதோ ஆவிக்குரிய தாக்கத்திலிருந்து விடுபட்ட இன்னொரு அற்புதமான சாட்சி நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். தொடர்ந்து எங்களோட நிகழ்ச்சி இணைந்திருங்க. இது உங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி. வணக்கம், என் பேரு பாவற்றின் ருபேனி. நான் 24 வருஷமா வியாதிப்பட்டு இருந்தேன். 7 வருஷமா படுத்த படுக்கையா இருந்தேன். நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையும் எல்லா பகுதியும் முற்றிலுமா அழிக்கப்பட்டதா இருந்தது. மிக மோசமானது. நான் உடல்நிலை சரியில்லாம இருந்தது தான். என்னுடைய வியாதியானது என்னுடைய உடல்ல பருக்களானது இருந்தது. என்னுடைய வாய்ப்பகுதியில தொற்றானது இருந்தது. அதன் மூலமா என்னுடைய தலைப்பகுதியிலையும் அது பரவி இருந்தது. என்னுடைய முடியானது ரொம்ப அதிகமா கொட்ட ஆரம்பிச்சது. என்னுடைய உடல் வீங்க ஆரம்பிச்சது. வலி உருவாச்சு. நாளுக்கு நாள் மோசமாச்சு. மறுத்து போன மாதிரி இருக்கும், வலிக்கும், ரத்தமானது வர ஆரம்பிச்சது, எரிச்சலா இருக்கும். என் உடல் முழுவதும் எரிச்சலா இருக்கும். இதற்காக 28,000 ரூபாய் ஏறத்தாழ நான் செலவழிச்சிருப்பேன். என்னால உடை அணிய முடியாது, காலணி அணிய முடியாது, எதுவுமே என்னால அணிய முடியாது. மிகவும் வலிக்கக்கூடியது என்னன்னா, என்னுடைய முடியானது அதிகப்படியா கொட்ட ஆரம்பிச்சது. கொஞ்சோண்டு முடிதான் இருக்கும். என்னுடைய கண் பார்வையை இழக்க ஆரம்பிச்சேன். ஞாபக மறதி அதிகப்படியா ஆரம்பிச்சது. என்னுடைய உடலின் வலது புறத்துல எனக்கு வலிப்பானது, அதாவது பக்கவாதம் ஏற்பட்டது. என்னுடைய உடலில் இருந்த நுரையீரல் மிகவும் அதிகமா பாதிக்கப்பட்டிருந்தது. என்னுடைய தோல் நிறமானது கருப்பா இருந்தது. இருக்க இருக்க அதிகப்படியா மோசமாயிட்டு இருந்தது என்னுடைய நிலைமை. இதன் காரணமா நான் மருத்துவர் இடத்திற்கு சென்றேன். அதன் காரணமா நான் அறுவை சிகிச்சைக்கு சென்றேன். ஆனாலும் நான் வீட்டுக்கு வந்த பிற்பாடு அதே பிரச்சனைகளை கடந்து போயிட்டு இருந்தேன். நான் இன்னும் அதிகமா வியாதிப்பட ஆரம்பிச்சேன். நான் எக்ஸ்ரே செஞ்சு பார்த்தேன், சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தேன். என்னுடைய மூளையானது சுருங்கிக்கிட்டு வருது. எனக்கு முதுகு தண்டுல பிரச்சனையானது இருக்குன்னு தெரிய வந்தது. என்னுடைய நுரையீரல்ல இன்ஃபெக்ஷன் ஆனது இருந்தது. மேலும் தோல் சர்ம வியாதியானது இருந்தது. ஒரு நாளைக்கு நான் 21 மாத்திரையோட 3 இன்ஜெக்ஷனை எடுத்துக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. ஆனா இதுல ஒண்ணு கூட எனக்கு உதவி செய்யல. இதுதான் என்னுடைய மூளையை ஸ்கேன் செய்த எக்ஸ்ரே. இதுல என்னுடைய மூளையானது சுருங்கிக்கிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். நான் இதுக்காகவும் மருந்துகள் எடுத்துக்கிட்டேன், மாத்திரை எடுத்துக்கிட்டேன். ஆனா என்ன
எந்த பலனுமே எனக்கு கிடைக்கல. இது முதுகு தண்டோட ஸ்கேனு. என்னால அசைக்க முடியாது இருந்தது. என்னால இடது பக்கம் வலது பக்கம் திருப்ப முடியாது. என் தலையை உயர்த்த முடியாது. கை காலை அசைக்க முடியாது. தூக்க முடியாது. என்னால எதுவுமே பண்ண முடியாது. மருத்துவர்கள் சொன்னாங்க, இனிமேலும் இது வேலை செய்யாதுமா, உங்களால இனியும் நடக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. மருந்து மாத்திரை எடுத்து கூட எனக்கு எந்த பலனுமே கிடைக்கல. இந்த எக்ஸ்ரே என்னுடைய நுரையீரலுக்காக நான் எடுத்தது. ஏன்னா என்னால சுவாசிக்க முடியாது. எனக்கு பிடிச்ச உணவுகளை என்னால சாப்பிட முடியாது. தண்ணி கூட என்னால முழுங்க முடியாது. என்னால இரவு நேரங்கள்ல பகல் நேரங்கள்ல தூங்க கூட முடியாது. ஒவ்வொரு நாளும் எனக்கு வலி மட்டும்தான் இருந்தது. நான் வெறும் சரீரபூர்வமான பிரச்சனையை மட்டும் சந்திக்கல, ஆவிக்குரிய ரீதியாவும் பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு மன அழுத்தமானது இருந்தது, தற்கொலை எண்ணமானது இருந்தது. ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்துல கெட்ட கனவுகள் வரும். நான் நிழல்களை பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு சத்தங்கள், குரல்கள் கேட்க ஆரம்பிச்சது. ஏதோ ஆவிகள் என்னை பாக்குற மாதிரி நான் பார்த்தேன். செய்வினை எடுக்கிறவங்க கிட்ட போகிறதுக்காக நான் சூரியனாம், சர்ச் டவுன், வெஸ்ட் கோஸ்ட், ஆப்பிரிக்கா எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். நான் ஏறத்தாழ ஒரு 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருப்பேன். செய்வினை எடுக்கிறவங்க கிட்டயும் மருத்துவர்கிட்டயும். ஆனா என்னுடைய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கல. பிரச்சனை இன்னும் அதிகமா மோசமாச்சு. என்னுடைய தோழி ஒரு நாள் என்னை அழைச்சு யூனிவர்சல் ஆலயத்தை பத்தி சொன்னாங்க. அவங்க என்கிட்ட எல்லாவற்றையும் நீ முயற்சி செஞ்சு பார்த்திருக்க, இப்ப இந்த ஆலயத்தையும் முயற்சி செஞ்சு பாருன்னு சொன்னாங்க. நான் ஆலயத்துக்கு வர தீர்மானிச்சேன். நான் தங்கியிருக்க லாகுவான்ல இருந்து நான் படகு மூலமா தான் ஆலயத்துக்கு வர வேண்டியதா இருந்தது. ஆப்பிரிக்கா வந்த பிற்பாடு நான் டாக்ஸில தான் ஆலயத்துக்கு போனேன். நான் எப்போ ஆலயத்துக்கு வந்தேனோ அப்ப சொன்னேன், எல்லாமே போதும், இதுக்கு மேல எதுவும் கிடையாது, நான் இனிமேலும் திரும்பி போறது இல்லைன்னு சொன்னேன். எனக்கு இயேசுவை பத்தி எதுவுமே தெரியாது. நான் அன்னைக்கு இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது நான் தீர்மானிச்சேன், நான் மறிச்சா இயேசுவோட தான் மறிக்கணும், ஆனா திரும்பி ஒருபோதும் போறது இல்லைன்னு தீர்மானிச்சுட்டேன். நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு வரும்பொழுது என்னுடைய விடுதலையை பார்த்தேன். இனிமேலும் எனக்கு கெட்ட கனவு இல்லை. நான் முதல் நாளே இந்த கெட்ட கனவுல இருந்து விடுதலையை பெற்றேன். நான் தொடர்ந்து தொடர்ச்சங்களை ஜெபம் செய்யற காரணத்தினால நான் மனம் மாறினேன். நான் தண்ணீர்ல ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டேன். அதுல இருந்து நான் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிய ஆரம்பிச்சேன். இது வரைக்கும் நான் மருத்துவருக்கு நிறைய கீழ்ப்படிஞ்சிருக்கேன். இப்போ தேவனுடைய மனுஷன் சொல்ற எல்லா காரியத்துக்கும் நான் கீழ்ப்படிய ஆரம்பிச்சேன். நான் தொடர்ந்து தொடர்சங்கலி ஜபத்துல இணைஞ்சிருந்தேன். என் வாழ்க்கையில எல்லாமே படிப்படியா மாற ஆரம்பிச்சது. எனக்கு ஞாபக மறதியானது இருந்தது. ஏன்னா டாக்டர் சொல்லியிருந்த பிரகாரம் என்னுடைய மூளை சுருங்கிக்கிட்டு இருந்தது. நான் தொடர்சங்கலி ஜபம் செஞ்ச காரணத்தினால என்னுடைய ஞாபக சக்தி திரும்ப கிடைச்சது. என்னுடைய கண் பார்வை சரியானது. என்னுடைய உடல் அசைய ஆரம்பிச்சது. நானே என்னுடைய சொந்த காரியங்களை செய்ய ஆரம்பிச்சுட்டேன். நானே என்ன அலங்கரிக்க ஆரம்பிச்சுக்கிட்டேன். என்னுடைய விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டேன். தேவன் என்னுடைய ஆரோக்கியத்தை படிப்படியா குணமாக்கினாரு. இன்னைக்கு நான் முற்றிலுமா விடுதலையாக்கப்பட்டிருக்கேன், குணமாக்கப்பட்டிருக்கேன். சரீரபூர்வா மட்டும் இல்ல, ஆவிக்குரிய ரீதியாகவும். ஏன்னா நான் தேவனுடைய பிரசனத்துல இருக்கிறேன். அவருடைய ஆவியை அனுதினமும் தேடிக்கொண்டிருக்கேன். என்னுடைய ஆரோக்கியத்தையும் என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியும் திருப்பி கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி சொல்றேன். இன்னைக்கு எனக்குள்ளாக சமாதானம் இருக்கு. இந்த இடத்துல தேவனுடைய மனுஷங்க உங்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுப்பாங்க. விசுவாசம் உங்க இருதயத்தோட ஒற்று போனதா இருக்கு. இதுவே தேவனை நம்மளோட இணைக்க உதவி செய்யும். மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன். வெள்ளிக்கிழமை நாம் இந்த ஆவிக்குரிய தாக்கத்துக்கு எதிராக போராடுகிறோம். 10 ஆவிக்குரிய அடையாளங்களை குறித்த வீடியோ பாருங்கள். தொடர்ந்து நாம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். உங்களால் தூங்க முடியவில்லை, ஆனால் அலாரம் ஆஃப் ஆகி விடுகிறது. பிற்பாடு மிக அலுவலான வேலையை செய்ய நீங்கள் தோன்றுகிறீர்கள். ஏராளமான காஃபி, எனர்ஜி ட்ரிங்கை உட்கொண்டு அந்த நாளை நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். இழந்தவராய் இப்படியாவது அவங்க வாழ்க்கை சென்ற வருடம் முழுவதும் இருந்தது. நாளை உறங்க முடியவில்லை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இது மாத்திரம் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அல்ல. வீட்டில் நீங்கள் பார்க்கிற அந்த நிழல்களை பற்றி என்ன சொல்வது? அப்படி அதிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். மீண்டும் நேற்று ராத்திரி உடலில் அழுத்தத்தை உணர்ந்தீர்கள். இருக்கப்படுவதை போல உணர்ந்தீர்கள். தூக்கத்திலே முரமானதை போல உங்களால் அசையவோ அல்லது கத்தவோ கூட முடியவில்லை. உங்கள் உயிரே கூட போகக்கூடிய அளவிற்கு காலை வேலை வருகிறது. மீண்டும் அலாரம் ஆஃப் ஆகிறது. நீங்கள் பரபரப்பான அலுவலை மீண்டும் துவங்குகிறீர்கள். இது பேசுவதற்கு மிக கடினமான ஒரு சூழ்நிலை. இந்த வழக்கமான தொடர்கதை விட்டு வெளியே வர வழி உண்டா? டிவி தானாகவே ஆஃப் ஆகி விடுகிறது. வீட்டில் தனியே இருந்தாலும் கூட யாரோ ஒருத்தர் உங்கள் பொருளை மாற்றி மாற்றி வைக்கிறார்கள். நீங்கள் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது 5வது தடவை இந்த மாதம் பதற்றத்திற்கான மாத்திரை வாங்க நீங்கள் மருந்து கடைக்கு சென்றது. இந்த மாதத்திலே அதிர்ச்சி தாக்குதலில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளும்படி இறந்து போன குடும்ப ஒருத்தர் உங்களோடு பேசுவதை போன்ற குரல்களை கேட்கலாம். இது இனி உங்கள் வாழ்க்கையாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது.
ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களோடு இணையுங்கள். இந்த தொடர் சங்கிலியில் ஆவிக்குரிய அழுத்தத்திலிருந்து விடுபட 282 அண்ணா சாலை, சென்னையில் நண்பர்களை, சற்று நேரத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு டம்ளர் தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொடுங்கள். நிகழ்ச்சியின் இறுதியில் என்னோட விசுவாசத்தை ஒன்றிணைக்கும்படி ஆவிக்குரிய தாக்கத்திலிருந்து விடுபட்ட ஒரு அற்புதமான சாட்சி நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். இந்த வெள்ளிக்கிழமை எங்களோடு இணையுங்கள். விசேஷமாய் இரவு 7 மணி அல்லது காலை 8 மணி, 10 மணி, மதியம் 3 மணிக்கு ஜெபங்கள் உண்டு. எங்களோட விசுவாசத்தை ஒன்றிணையுங்கள். நீங்கள் பார்ப்பீர்கள், நான் சொன்னதை போல மன அழுத்தம் தேவையில்லை, தற்கொலை எண்ணங்கள் தேவையில்லை, தூக்கமின்மை தேவையில்லை. நீங்கள் விடுபட முடியும். இதோ இந்த அற்புதமான சாட்சி அதுக்கு ஒரு சிறந்த ஆதார். என்னோட பேர் ஷர்மிளா. நான் ஆலயத்துக்கு வரும்பொழுது என்னோட வாழ்க்கை வந்து அழிக்கப்பட்ட நிலைமையில இருந்தது. அதாவது வந்து ஒவ்வொரு நாளும் எங்கள் அப்பா அம்மாவோட சண்டை. தினமும் எங்கள் அப்பா வந்து குடிச்சிட்டு வந்து எங்கள் அம்மாவோட சண்டை போடுவார், அவங்கள அடிப்பார், காயப்படுத்துவார். தினம் இதை பார்க்கும்பொழுது வந்து எனக்கு வந்து ஏன் வாழணுன்ற விரக்தியாக இருக்கும். எனக்கு வந்து அந்த பிரச்சனையை வந்து எப்படி சரி பண்ணணும்னு தெரியாது. ஆனால் அதை பார்த்து நான் ஒவ்வொரு நாளும் வந்து அழுவேன். எங்கள் அப்பாவை போய் தடுத்து நிறுத்த கூட வந்து எனக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா அவரை பார்த்தா எனக்கு பயம், என்னையும் வந்து அவர் அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஸ்கூலுக்கு போவேன். ஸ்கூலுக்கு போனாலும் வந்து எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, ஆனால் நான் மட்டும் சோகமா இருப்பேன். ஏன்னா வந்து டெய்லி நடக்கிற பிரச்சனை பார்த்து நான் வந்து பயந்து போயிருப்பேன். அதனால வந்து என்னால் சரியா படிக்க முடியாது. எல்லா நேரத்துலையும் வந்து என்னோட சிந்தனையில வந்து வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் தான் ஓடிட்டு இருக்கும். என்னால் படிக்க முடியாது, மற்ற பசங்களோட வந்து சகஜமா பேச முடியாது, விளையாட முடியாது. அதே போல ஸ்கூல் முடிஞ்சிச்சு அப்படின்னாலே வந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா நான் மறுபடியும் வீட்டுக்கு போகணுன்றதுனால ரோட்ல நடந்து வரும்போதெல்லாம் இன்னைக்கு ஏதாவது சண்டை நடந்திருக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்குள்ள ஓடிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம இறந்துட்டா நல்லா இருக்குமே, இதோட அந்த பிரச்சனையை நம்ம பார்க்க வேணாம் அப்படிதான் நான் யோசிச்சுட்டே வருவேன். ஏதாவது வண்டி வந்து அப்படின்னா வந்து அதுல போயிட்டு நம்ம இறந்துடலாம், விழுந்துடலாம், அப்படிதான் வந்து எனக்கு யோசனையாவே இருக்கும். இதே போலதான் என்னோட வாழ்க்கை போயிட்டு இருந்தது. என்னால காலேஜ் படிக்கிற வரையிலுமே வந்து என்னால சரியா படிக்க முடியாது. ஏன்னா அப்போ வரையிலும் ஸ்கூல் தொடங்கி காலேஜ் படிக்கிற வரையிலுமே வந்து வீட்டுல சண்டை என்னால படிக்கவே முடியாது. ஆனா அப்பா வந்து படிக்கல, மார்க் எடுக்கல, நான் மட்டும் அடிப்பார். என்னால் வாயத்தை வந்து சொல்லக்கூட முடியாது, உங்களால் தான் என்னால் படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வயசான பிறகு வந்து காலேஜ் முடிச்சுட்டதுக்கு அப்புறமா வந்து என்னோட 2 தம்பிங்க, அவங்களும் வந்து இந்த பிரச்சனையினால வந்து போதை பழக்கத்துக்கு வந்து அடிமை ஆயிட்டாங்க. அவங்களால இந்த பிரச்சனையை எப்படி ஜெயிக்கணும்னு தெரியாம ஒரு பிரச்சனையா இருந்தது வந்து எனக்கு வந்து பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு. 3 பேரால வீட்டுல பிரச்சனை. என்னாலையும் எங்க அம்மாவாலையும் வந்து இந்த பிரச்சனைகளை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து சமாளிக்கவே முடியாது. கஷ்டமா இருக்கும். டெய்லி வந்து நாங்க அழுவோம், இறந்துடலாமா, ஏதாவது பாய்சன் சாப்பிட்டுடலாமா, இப்படிதான் நாங்க வந்து யோசிச்சுட்டே இருப்போம். அதுக்கு அந்த ஒரு நேரத்துலதான் வந்து நாங்க வந்து யூனிவர்சல் ஆலயத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எங்க அம்மா கூட்டிட்டு வந்தாங்க. முதல் முறை நான் ஆலயத்துக்கு வந்தபோது வந்து அங்க பேசின செய்திகள் வந்து வித்தியாசமா இருந்தது. அதை கேட்கும் பொழுது வந்து எனக்குள்ள ஒரு உறுதி இருந்துச்சு, நம்ம வாழ்க்கையும் அப்ப வந்து மாற முடியும் அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கை எனக்குள்ளாக வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து நானும் எங்க அம்மாவும் வந்து தொடர்ந்து வர ஆரம்பிச்சோம். அங்க கொடுக்குற செய்திகளை வந்து நான் கேட்பேன். ஆனாலும் வந்து பிரச்சனைகளை நான் கடந்து போயிட்டு தான் இருந்தேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வந்து எனக்குள்ள வந்து ஒரு தைரியம் வர ஆரம்பிச்சுது, நம்மளால வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு. அதுக்கப்புறமா வந்து நான் பரிசுத்த ஆவியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பரிசுத்த ஆவியை பத்தி தெரிஞ்சுக்கின பிற்பாடு வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்குள்ள இருக்கிற விஷயங்களை வந்து நான் எடுக்கணும், எனக்குள்ள இருக்கிற கோவத்தை வந்து நான் எடுக்கணும். ஏன்னா எங்க அப்பா மேல வந்து எனக்கு ரொம்ப கோவமா இருந்தது. அந்த கோவத்தை வந்து நான் எடுக்கணும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல அவரை நான் மன்னிச்சேன். எங்க வீட்டுல இருக்க என் தம்பிங்க மேல வந்து எனக்கு கோவம் இருந்துச்சு, அவங்களையும் நான் வந்து மன்னிச்சேன். எனக்குள்ள வந்து எங்க குடும்பத்தார் மேல வந்து நிறைய வெறுப்புணர்ச்சியான இருந்துச்சு. ஆனா அவங்கள நான் மன்னிச்சேன். தேவனுடைய ஆவியை வந்து நான் எனக்குள்ள பெறணும் அப்படின்னா முதல்ல எனக்குள்ள இருக்கிற என் இருதயத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் எடுக்கணும்னு நான் நினைச்சேன். முதல்ல வந்து எனக்கு கஷ்டமா தான் இருந்தது. எங்க அப்பாவை வந்து நான் மன்னிக்கணும், என் குடும்பத்தாரை வந்து மன்னிக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருந்தது. ஆனா நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது எல்லாத்தையும் வந்து நான் கைவிட்டா மட்டும்தான் பரிசுத்த ஆவியை வந்து நான் பெற முடியும்னு. நான் செஞ்ச பிற்பாடு வந்து நான் தேவனுடைய ஆவியை வந்து எனக்குள்ளாக பெற்றுக்கொண்டேன். பிற்பாடு வந்து என் வாழ்க்கையில எல்லாமே மாறிடுச்சு. நான் வந்து தன்னம்பிக்கை இழந்த ஒரு நபரா இருந்தேன். ஆனா எனக்குள்ள தன்னம்பிக்கை கிடைச்சது. எல்லாருமே என்னால சொன்னாங்க, நான் படிச்ச துறையில வந்து என்னால வந்து வேலைக்கு போக முடியாது, ஏன்னா
என்னால் எல்லாரும் மாதிரி சுலபமாக இருக்க முடியாது சொன்னாங்க. வாழ்க்கையில் வந்து என்னால் ஜெயிக்கவே முடியாதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் பரிசுத்த ஆவி பெற்ற பிற்பாடு, தேவனுடைய ஆவி எனக்குள்ளே வந்த பிற்பாடு, இனிமேலும் வந்து எனக்கு சாகணுன்ற எண்ணமே கிடையாது. நான் வாழணும், நான் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும் வாழ்க்கையிலன்ற விருப்பம் எனக்குள்ளாக இருக்கு. யாருமே படாத சந்தோஷத்தை தேவன் எனக்குள்ளாக கொடுத்திருக்கார். இந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் யாருமே எனக்குள்ளாக இருந்து எடுக்கவே முடியாது. இன்ன வரைக்கும் வந்து என் வாழ்க்கையில வந்து அந்த பிரச்சனைகள், பழைய பிரச்சனைகள் என் வாழ்க்கையில இல்லை. ஆனாலும் வந்து நான் சில பிரச்சனைகளை சந்திக்கிறேன். இருந்தாலும் வந்து நான் பிரச்சனைகளை பார்க்குற விதம் வந்து எல்லாமே வித்தியாசமா இருக்கு. ஏன்னா பரிசுத்த ஆவி எனக்குள்ளாக இருக்கார். நான் பலனா இருக்கேன். எல்லாவற்றையும் வந்து நான் தைரியத்தோட ஃபேஸ் பண்றேன். நான் இன்னைக்கு வந்து இந்த உலகத்துல எல்லாரையும் விட நான் ரொம்ப சந்தோஷமான நபராக இருக்கேன். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக எங்கள் ஆண்டவராக இயேசுவே, இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்திலே நான் சொன்னதை போல இவர்களும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் யாரெல்லாம் ஒரு மன அழுத்தத்தின் தாக்கத்தை, தற்கொலையின் தாக்கத்தை, தூக்கமின்மையின் தாக்கத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இரவு முழுவதும் இவருக்கு தூக்கம் வருவதில்லை, நிம்மதி இல்லாத ஒரு இரவாய், நிம்மதி இல்லாத நாளாய் கடந்து செல்கிறது, இவர் சாட்சியாய் மாற முடியும். இந்த நிலைமையிலிருந்து இப்போதே இந்த நபரும் சக்தியினால் தொடப்பட்டு விடுதலையாக்கப்படுவாராய். சற்று முன்பு கேட்ட அத்தனை சாட்சிகளிலும் வெளிப்பட்ட அதே வண்ணமை இன்றைக்கும் இந்த ஜபத்தை பெறுகிற ஒவ்வொருத்தருடைய உடலிலும் உள்ளத்திலும் வெளிப்படட்டும். எல்லா மன அழுத்தத்தின் ஆவிகள் கூறப்படட்டும். கடும் கோபங்கள், பகை உணர்ச்சியின் ஆவிகள் மறையட்டும். தூக்கமின்மையின் அசுத்தங்கள் வெளியேறுவதாய். மாபெரும் பாரத்தை உள்ளத்திலே சுமந்து கொண்டிருக்கிற இந்த நபர் எப்படி அதிலிருந்து வெளியே வருவது என்று தெரியாமல் போராடி கொண்டிருந்தார். கட்டவிழ்க்கப்படுவாராய். இப்போது இவரை விடுதலை செய்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன் தகப்பன். இந்த தண்ணீரை யாரெல்லாம் பருகுவார்களோ, இந்த தண்ணீரின் மூலமாய் ஜீவன் அவருக்குள் செல்லட்டும். தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். ஜபத்தை பெறுகிற ஒவ்வொருத்தர் மீதும் உங்களுடைய இலையை பாறுதலை அறிக்கை செய்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்குரிய பெயரால் ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை குடியுங்க. நண்பர்களே, நாளை மீண்டும் அற்புதமான சாட்சியோடு சந்திப்போம். இந்த வீடியோவை கூர்ந்து கவனிங்கள். பரிசுத்த ஆவி தாமே உங்களோடு பேசுவார். ஆசீர்வாதமான இரவா இருக்கட்டும். சென்று வாரு. ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க இதை பார்க்குற நேரம் உங்க ஆத்மாவை வந்து கொண்டு போறது யாரு? அந்த நேரம் நீங்க யார்கிட்ட உங்க நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்க வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில
இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்லை இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்கள் கடைசி நாள் இந்த பூமியில் உங்களுடைய முதல் நாளாக அமைய போது பரலோகத்தில் தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்தில்?